அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் மீது ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகள் தொடுத்திருந்த அந்த வழக்கை இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்திருக்கிறது. அதே போல அண்ணன் அவர்கள் காரைக்குடியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக களமிறங்கிறார். இன்னும் கொஞ்சம் திருத்தி சொல்கிறேன், அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் காரைக்குடியினுடைய சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக 2026 தெரிவு செய்யப்பட போகிறார். ஏன்னா உறுதியாக நம்ம சொல்லலாம். ஏன்னா இத்தனை ஆண்டு கால உழைப்பை தமிழ் சமூகம் நிச்சயமாக 2026 நாம் தமிழ் கட்சிக்கு அங்கீகரிக்கும். அதில் குறிப்பாக அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களுக்கு நிச்சயம் அங்கீகரிக்கும். சரி, இப்போ குறிப்பாக இந்த விஷயத்துக்கு வரும். அண்ணன் அவர்கள் நிற்கக்கூடிய அந்த தொகுதி, இப்போ இந்த தொகுதியில் இது காங்கிரஸ் வசம் இருக்கின்றது. காங்கிரஸ் தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் ஈழத்திற்கும் என்ன விதமான துரோகம் செய்தது? நம்ம தமிழர்களுக்கு நம்ம வீரம், மானம், சுயமரியாதை, பகுத்தறிவு என்னென்னவோ பேசுகிறோம். அதே சமயம் அதே தமிழர்கள் தான் ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு யார் அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டுமே போட்டு போயிடுறோம். அதனால் அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு மாறி வராங்க. அப்படி மாறி வராதனால்தான் ஒரு தலைமுறை, குறிப்பாக இளம் தலைமுறை கொள்கை கோட்பாட்டை உள்வாங்கி பணத்திற்கு பக்கம் சாயாமல், சாதியின் பக்கம் சாயாமல், மதத்தின் பக்கம் சாயாமல் தமிழ்நாட்டிற்காகவும் தமிழகத்திற்காகவும் தம் தேசத்திற்காகவும் இருப்பதனால் அவர்கள் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களித்து தொடர்ந்து தனித்து போட்டியிட்டு வந்த கட்சியை அண்ணன் சீமானவர்களுடைய அந்த ஒரு முகத்திற்காகவும் தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காகவும் புதியதொரு மாற்று அரசியலுக்காகவும் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களித்து அந்த கட்சியை யாருடைய துணையும் இல்லாமல் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக மாற்றி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அப்போ இளம் தலைமுறை இன்றைக்கு அதிலிருந்து மாறி வருகிறார்கள். நமக்கு புரிஞ்சுக்க முடியுது.